நடிகர் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைக்கு வந்துள்ள நிலையில் படம் எப்படி உள்ளது என்ற திரை விமர்சனத்தை வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. பராசக்தி திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்போடு வந்தது. இந்த படம் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பராசக்தி படம் அப்படின்றது வரலாற்றை பேசுகிறது அப்படின்றது நமக்கு தெரிந்தது. இந்த படம் பெரிய நட்சத்திர பட்டாளத்தோடு வந்திருக்கிறது. நடிகர் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதே போல ஸ்ரீலீலா, அதர்வா அப்படின்ற நட்சத்திர பட்டாளங்கள், அதே போல இன்னும் சிலர் கூட இருக்காங்க. ஆனால் அவங்க யார் அப்படின்றது கிளைமேக்ஸில் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் இருக்கிறது. சுதா கங்குராவுடைய இயக்கத்தில் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் வந்திருந்தது. இந்த படத்துடைய ஒன்லைன் கரு அப்படின்றது ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறது இந்த படம் ஒன்று. அடுத்தது, இந்த படத்துடைய திரைக்கதை எப்படி இருக்குது அப்படின்னா, தம்பி எந்த போராட்டத்துக்கும் போகாமல் ஒரு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அண்ணன் தம்பிக்காக ஒரு போராட்டத்தை மேற்கொள்கிறாரு. அந்த அண்ணனுடைய போராட்டம் வென்றதா அப்படின்றதா இந்த படத்துடைய கதையாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆனால் இந்த கதை எதை பேசுகிறது அப்படின்னா, வரலாற்றில் நடந்த சம்பவங்களை பேசுகிறது. வரலாற்றில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, வரலாற்றில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர் ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு மாணவராக சுட்டுக் கொல்லப்பட்டது அதுதான் முதல் முறை. அதுக்கப்புறமா ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தமிழகம் எங்கும் பரவியது. தமிழ்நாடு மட்டுமல்ல, பல மாநிலங்களில் இந்த போராட்டம் பரவியது. அதையும் இந்த கதை பேசுகிறது. அதற்கு முன்பாக மதுரையில் அன்றைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையானது. அதையும் இந்த கதை பேசுது. அதுக்கடுத்ததா பொள்ளாச்சியில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய துப்பாக்கிச் சூடா மாறி வரலாற்றில் இன்று வரை ஒரு கரும்புள்ளியாக இருக்கக்கூடிய சம்பவத்தையும் இந்த கதை பேசுது. இப்படி வரலாறு ஒரு பக்கம், ஸ்டார் காஸ்ட் ஒரு பக்கம், இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு திரைக்கதை மூலமாக இந்த கதையை இணைச்சு மக்களுக்கு பார்க்கக்கூடிய வகையில் ஒரு படமாக கொடுத்திருக்கிறார் சுதா கங்குரா. இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னா பெரும்பாலும் இந்த படத்தில் ப்ளஸ் தான். முதல் ப்ளஸ் அப்படின்றது, எப்படி நம்ம ஃபேண்டசி படத்தை பார்ப்போமோ அதே மாதிரி இது இன்னொரு உலகம், விண்டேஜ் உலகம். இந்த விண்டேஜ் உலகத்துக்குள்ளே நம்மளை போக வைக்கிறதுக்காக கடுமையான ஒரு உழைப்பு தெரியுது. அது அவங்களுடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை தாண்டி ஆர்டிஸ்டோடைய டெடிகேஷனாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்மளை இன்னொரு உலகத்துக்குள்ளே கொண்டு போகுது. ஆனால் கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஏன்னா நம்ம எடுத்ததுமே 1959க்கோ 65க்கோ போயிட முடியாது இல்லையா? அப்படியே ஸ்லோவாக போய் இந்த கதை உங்களை 1964 65 என்ன நடந்தது அப்படின்ற இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போகுது. ஸோ அங்கேருந்து இந்த கதை அப்படியே பயணிக்கிறது. ஸோ அதனால் இவங்கெல்லாம் இந்த படத்தில் பெருமளவு பங்காற்றியிருக்காங்க. அடுத்தது கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் செட்டு தான். கொஞ்சம் இந்த கேமரா அப்படி டக்குன்னு திருப்பிட்டா இயல்பான உலகம் தெரிஞ்சிடும். ஆனால் உங்களை அந்த 65 காலகட்டத்திலே வைக்கிறதுல கேமராவுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. திரையில் பார்க்குறப்போ அந்த பிரமிப்பு தெரியுது. அதனால தான் இதுக்குன்னு ஒரு தனியாக கண்காட்சியே போட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு கண்காட்சியை காட்டியிருந்தாங்க அப்படின்றது தெரிகிறது. அடுத்தது, இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்றது நடிகர்கள். இந்த நடிகர்கள் கொஞ்ச நேரம் நம்ம பார்த்த அந்த பழைய படங்களுடைய நடிகராக இருக்காங்க. சமீபத்தில் பார்த்த சிவகார்த்திகேயனுடைய படத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனை இந்த ரோல் ஏற்றுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே ரவிமோகன் அவங்கள ஏற்றுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இந்த நடிகர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கதாபாத்திரத்துக்கு உள்ள அப்படியே வர்றதாக நம்முடைய மனசுக்கு அப்படியே தெரியுது. கதை அப்படியே ஸ்லோவாக நகருது. அதுக்கப்புறமா அந்த கதாபாத்திரங்களாக இவங்க மாறிடுறாங்க. வரலாற்றில் இவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றது இவங்க மூலமாக தெரிய வருகிறது. ஸ்ரீலீலாவாக இருக்கட்டும், ஜெயம் ரவியாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சொல்லவே வேண்டாம், அதர்வாவை சொல்லவே வேண்டாம், கிடைச்ச இடத்துலலாம் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் வரக்கூடியவங்க கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தமான ரோல் மூலமாக தெரிகிறாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய அரசியல்வாதிகளுடைய ரெசம்பிளன்ஸ் இருக்குது. அவங்கள தான் அப்படியே வேறு வகையில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. சேத்தனுடைய நடிப்பு, சேத்தன் அண்ணாவாக வர்றாரு. சில இடங்களில் சில நிமிடங்கள் தான் வர்றாரு. சென்சாரில் அண்ணாவுடைய போர்ஷன் கட் செய்யப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்தோம். ஆனால் அவர் வரக்கூடிய இடங்களில் அப்படியே இருக்குது அப்படின்னு தெரிகிறது. முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் வர்றாரு. அவர் பெரும்பாலும் வர்றாரு. அப்படியே அவருடைய ரெசம்பிளன்ஸை நம்ம அங்கே பார்க்க முடியுது. அதே போல் இந்திரா காந்தியுடைய ரோலை ஒருத்தர் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு, லால் பகதூர் சாஸ்திரியுடைய ரோல் அப்படின்னு, அது எல்லாமே இவர் அவரில் அப்படின்னு காமன் மேன் கனெக்ட் செய்யக்கூடிய வகையில் இந்த கதை இருக்குது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த கதையை இவங்கெல்லாம் ஒரு வகையில் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த கதையை வரலாறு தெரிஞ்சவங்க, குறிப்பாக உங்களுடைய வயசு என்ன அப்படின்றத வச்சு இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்தவங்க, அதில் ஈடுபட்டவங்க, இல்லை கேட்டவங்க, அவங்களுக்கு அடுத்த தலைமுறை, ஏன் இன்றைக்கி நம்ம வரைக்கும் இருமொழி கொள்கை இதெல்லாம் பற்றி பேசுகிறோம். ஸோ நமக்கெல்லாம் நம்முடைய வயசு எவ்வளோ, உங்கள் வயசு கூட இருந்தால் உங்களுக்கு இந்த படம் அவ்வளோ பிடிக்கும். உங்களுடைய வயசு கம்மியாக இருந்ததுன்னா
அப்பயும் உங்களுக்கு படம் பிடிக்கும். காரணம் என்னன்னா சுதா கொங்கரா. அதாவது எந்த வரலாறும் தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் வரார் அப்படின்னா, ஒரு ஜென்சி வரார் அப்படின்னா கூட சிவகார்த்திகேயன் மற்றும் அவரோடு இருக்கக்கூடிய ஸ்டார் காஸ்ட் அதோடு சேர்ந்து ஒரு கதை, ஒரு திரைக்கதை நல்லா இருக்கே அப்படின்ற அளவுக்கு இந்த படம் இருக்கும். இன்டர்வல் வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக நகருது. அதுக்கப்புறமா இந்த கதை வேகம் பிடிக்குது. அங்கே பிடிச்ச வேகம் கிளைமேக்ஸில் முடியுது. கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்ததும் ஒரு ஒரு கனத்த மௌனம் இருக்கும், ஒரு கூஸ்பம்ஸ் இருக்கக்கூடிய மொமெண்ட் இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா கிளைமேக்ஸில் பல புதிய நட்சத்திரங்கள் வந்து உள்ள அங்கங்கே அப்படி வராங்க. ஸோ இவங்க அங்கே பார்த்துருக்கோம் இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூசர் கொடுத்துருக்காரு, என்ன தேவையோ அதை கேமராமேன் பதிவு பண்ணியிருக்காரு, இந்த கதையை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு, நடிகர்கள் அதில் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பாக இதில் ஜெயம் ரவியுடைய ரோலை சொல்லி ஆகணும். ஜெயம் ரவியை தனி ஒருவனில் ஹீரோவாக பார்த்துருப்போம். தனி ஒருவனில் வில்லனா ஜெயம் ரவி நடித்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் ரவியை நீங்கள் பார்க்கலாம். ஜெயம் ரவி இனிமேல் வில்லனா பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் கூட இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லலாம். வெறும் இதை வந்து ஒரு பாடமாக பார்த்தோம், ஒரு வரலாறாக பார்த்தோம்னா என்னப்பா அப்படின்னு உரம் கட்டிடுவாங்க. ஆனால் அதை ஒரு திரைக்கதைக்குள்ளே கொண்டு வந்து சுவாரஸ்யமாக்கி கொண்டு வந்திருக்கு இந்த சம்பவம். குறிப்பாக வந்து துப்பாக்கி சூட்டில் இறக்கக்கூடிய ஒரு மாணவர் இறக்கக்கூடியது, போலீஸ் கொளுத்தப்படுவது, ஒரு குழந்தையினுடைய அம்மா சாகிறது அப்படின்ற காட்சிகள்லாம் அப்படியே மெல்ல 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 மனசு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே வரும். கடைசி அந்த கிளைமேக்ஸை பார்க்குறப்போ இன்றைக்கி நம்ம உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்குது, அது ஏன் வந்தது, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புனா ஏன், அது அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்ற பாடத்தை சொல்லியிருக்கு. இது வெறும் படமாக மட்டும் இல்லாமல் பாடமாகவும் இருந்திருக்கிறது. இதை இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக பார்க்கணும். இதை சிவகார்த்திகேயன் படம்ன்றதை தாண்டி ஒரு வரலாற்று பாடத்தை படமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லலாம். இன்னொன்று, இது மொழி எதிரான படம் அல்ல, மொழி திணிப்புக்கு எதிரான படம் அப்படின்றத இந்த படம் சரியாக பேசியிருக்கு. சென்சாரில் நிறைய இடங்கள் கட் செய்யப்பட்டது, சென்சாரில் நிறைய வார்த்தைகள் மியூட் செய்யப்பட்டது அப்படின்னாலும் கூட படம் நமக்கு தெளிவாக கன்வே ஆகுது. என்னென்ன விஷயங்கள் மியூட் செய்யப்பட்டது அப்படின்றது நமக்கு சென்சாருக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட தகவல் என்னன்றதை பார்த்தோம். ஸோ இந்த படம் முழுசாக நமக்கு இந்த வரக்கூடிய செய்திகளை கன்வே பண்ணுது அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது. பாட்டு ஆல்ரெடி ஹிட்டு, ஆனாலும் கூட இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு, ஒரு விண்டேஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை காட்டக்கூடிய படத்துக்கு இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அதில் இருக்கே தவிர, மற்றபடி இந்த படம் ஓவராலாக ப்ளஸ்ஸாக இருக்குது. நிச்சயமாக வரலாறு தெரியாதவங்களும் தெரிஞ்சவங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கிறது பராசக்தி. மொத்தத்தில் இந்த படம் வரலாற்றை கண்முன் நிறுத்தக்கூடிய ஒரு படம். அதே போல் இந்த படம் ஒரு கமர்ஷியல் அம்சங்களும் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இந்த தலைமுறை பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு 10 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தால் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமே ஒரு பெரிய கூஸ்பம்ஸை கொடுத்தது அப்படின்றத பார்த்தோம். அது மாதிரியான ஒரு 10 போராட்டங்களை கண்முன் காட்டினது மாதிரி இந்த படம் இருக்கிறது. நம்முடைய மொழி எவ்வளோ முக்கியம், மொழிக்கான முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய படமாக, கமர்ஷியல் படமாக இது அமைந்திருக்கிறது.